குட்டமூக்கன்பட்டியில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மையெல்லாம் காக்கின்ற காவல் தெய்வமாய் இந்த மண்ணிலே கண்கண்ட சாட்சியாய் 1000 கண்ணுடையவளாய் அமைந்திருக்கிற அருள்மிகு புஷ்பமாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாக நடைபெறக்கூடிய எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவினர் வழங்கக்கூடிய பாட்டு பட்டிமன்றத்தை உங்கள் கைதட்டலோடு தொடங்குவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நல்ல கைதட்டல், உட்கார்ந்துருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். பூஜை முடிஞ்சுது, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து சேர்ந்துருங்க. அதாவது வெறுந்திடலாக இல்லாமல் பெருந்திடலாக மாற்றி காட்டுறது தான் இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணை தேடி வந்திருக்கிற கலைஞர்களுக்கும் பெருமைன்னு சொல்லி, உண்மையாகவே இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு தெரியுங்களா? மனிதனுக்கு மன மகிழ்ச்சி தருவது, மனிதனுக்கு மன நிறைவை தருவது, மனிதனுக்கு மன நிம்மதியை தருவது சொத்து பத்துக்களா சொந்த பந்தங்களா என்று ஒரு அருமையான தலைப்பிலே இன்றைக்கு ஒரு இன்னிசை பாட்டு மன்றம் நடைபெற இருக்கிறது. குறிப்பா தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்கள் நம்முடைய குட்டமூக்கன்பட்டிக்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை நான் முதல்ல சொல்ல ஆசைப்படுறேன். நான் பெருந்துறையில கொங்கு வேளாளர் பதின்ம மேல்நிலை பள்ளியில தமிழாசிரியரா பணி செய்கிறேன். பொதுவா எத்தனையோ இனங்கள் நம் மண்ணிலே வாழ்ந்தாலும், எத்தனையோ சமூகங்கள் இந்த மண்ணிலே இருந்தாலும், கொங்கு வேளாளர் சமூகத்திற்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு. அது என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, மற்றவங்களுடைய உயிர் வாடினால் கூட கவலைப்படாத எத்தனையோ சமூகங்களுக்கு மத்தியில், எத்தனையோ மனிதர்களுக்கு மத்தியில் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே சமூகம் கொங்கு வேளாளர் சமூகம் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த சமூகம் நிறைந்திருக்கிற நம்முடைய குட்டமூக்கன்பட்டியிலே இந்த அருமையான இன்னிசை பாட்டு பட்டி மண்டபத்தை நாங்கள் தொடங்குவதிலே ஆசைப்படுகிறோம். பொதுவா தம்பி, இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில காசு பணம் இருந்தா நிம்மதியா இருக்கலாமா, இல்ல உறவுக்காரங்களோட சொந்த பந்தங்களோட சொந்தக்காரங்களோட கூடி வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கலாம்ங்கிறது தான் இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு. காசு பணம் தான் பேசுறதுக்காக ஒரு அணி வந்திருக்காங்க. என்னையா பெரிய காசு பணம், சொந்த பந்தம் இல்லைன்னா உங்க காசு பணம் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு பேசுறதுக்காக ஒரு அணி வந்திருக்காங்க. ஒரு வார்த்தை நான் சொல்றேன், வாழ்க்கையில மகிழ்ச்சின்னா எங்க தெரியுமா இருக்கு? எங்கேயோ வெளியில தேடிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் மகிழ்ச்சி இருக்கு, அங்க மகிழ்ச்சி இருக்கு, இங்க மகிழ்ச்சி இருக்குன்னு. ஒண்ணு சொல்லட்டுங்களா? இப்ப தம்பி தண்ணி குடிக்கிறாப்புல, நீ குடி, முக்கி முக்கி பேசுறது நான், 3/4 பாட்டில் தண்ணியை நீ குடிச்சிட்டு இரு. ஒரே ஒரு கேள்வி, எல்லாரும் இந்த ஆத்தாட்ட கேட்கிற ஒரே கேள்வி என்ன தெரியுங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். கண்ணதாசன் எப்படி கேட்க சொல்றாரு தெரியுங்களா? அந்த ஆத்தாட்ட, நான் நல்லா இருக்கணும், என் புள்ளகுட்டி நல்லா இருக்கணும், எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும், மற்றவன் நாசமா போனா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படி வேண்டுனா அந்த ஆத்தா அருள் செய்ய மாட்டாலாம். எப்படி அருள் செய்யணுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுனா அந்த ஆத்தா நம்மளை நல்லா வைப்பாங்கிறதான் அன்னைக்கு அவரு சொன்னார். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். 2 வரி பாருங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். சில பேர்லாம் கோயிலுக்கு போனா எப்படி வேண்டான்னு நினைக்கிறீங்க? எங்க பெருந்துறையில நேத்து மகா சிவராத்திரி, எல்லாம் உலகமே சிவராத்திரி கொண்டாடிச்சு. எங்க சிவராத்திரியில நடந்தது பாருங்க, சோழீஸ்வரர், அங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு சோழீஸ்வரர்னு பேரு. சத்தியமா சொல்றேன் சார், சாமிக்கு 2ஆம் கால பூஜை நடந்துகிட்டு இருக்கு, 4 கால பூஜையில 2ஆம் கால பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் சாமியை பார்க்கறான், ஓடி வந்து செருப்பை பார்க்கறான். ஒருத்தர் சாமியை பார்க்கறான், ஓடி வந்து செருப்பை பார்க்கறான். ஒருத்தர் சாமியை பார்க்கறான், ஓடி வந்து செருப்பை பார்க்கறான். கொஞ்ச நேரத்துல சாமியை விட்டுட்டு செருப்பை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். மஞ்சுநாதன் மாதிரி ஒரு மானஸ்தன் வந்தார், பலார்னு ஒரு அற விட்டார். சாமி அங்க இருக்கு, செருப்பை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க ராஸ்கல், சாமி கும்பிடாம செருப்பேண்டா கும்பிடுறேன்னார். இல்ல சார், 700 ரூபா போட்டு புது செருப்பு வாங்கியிருக்கேன், எவனாவது ஆட்டையை போட்டுருவானோங்கிற பயத்தில் உட்கார்ந்துருக்கேன்னா. அதுக்கு தான் என்ன மாதிரி செய்யணும் தெரியுதா அப்படின்னார். உங்களை மாதிரி எப்படி ஏற்றுதா, மஞ்சள் பைக்கில் போட்டு கோயிலுக்குள்ளே எடுத்துட்டு வந்துட்ட பாருன்னா. யோசிச்சு பாருங்க, இதுக்கு அவனே பரவாயில்ல.
நான் கேட்கிறேன், இந்த தாய்க்கு உள்ள நீங்க போகும்போது, தாயோட திருவடியை வணங்க போகும்போது ஆளுயர மாலைய நம்ம பையன் கொண்டு வந்திருக்கானா, பெரிய தங்கத்தாலான மணிமகுடத்தை தனக்கு கொண்டு வந்திருக்கானான்னு புஷ்பமாரியம்மன் பார்ப்பதில்லை. வேற எதை பார்க்கிறா தெரியுங்களா? எவ்வளவு நல்ல மனசோட நம்ம குழந்தை இந்த கோயிலை தேடி வந்திருக்குங்கிறதத்தான் அந்த தாய் பாப்பா. அப்படின்னா அதையும் கண்ணதாசன் ஒரு பாட்டுல கொடுத்தான். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. பாட்டு நல்லா இருந்தா ஒரு கைதட்டல் கொடுங்க. பாட்டு நல்லா இருக்கா? இது கண்ணதாசனுக்கான கைதட்டு. குழந்தைங்க அருமையா உட்காந்து கேட்கறாங்க. ஊருன்னா இது ஊரு. அன்னைக்கு ஒரு ஊரு நம்ப மாட்டேங்க ஐயா, தம்பி தான் கூட்டு போனா. அந்த ஊரெல்லாம் தம்பிக்கு தான் தெரியும். இந்த மாதிரி மரியாதையான ஊர்ல உண்மையா சொல்றேன், கொங்கு மண்டலம் என்றாலே மரியாதை, தங்கு மண்டலம் என்றுதான் பொருள். இந்த குழந்தைங்க இருக்கிறதுனாலே சொல்றேன், எல்லா சமூகத்திலும் எல்லா ஊர்களிலும் இது இருக்கா வழக்கத்திலும் சொல்ல முடியாது. ஆனா சின்ன குழந்தைகளை கூட சாமி என்று வாஞ்சையோடு அழைக்கிற ஒரே பண்பாடு நம் கொங்கு இனத்தில் இருக்கிறது. அப்படின்னா அதுதான் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் பெருமை என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, தம்பிட்ட ஒரே ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுங்களா? சொர்க்கம் நரகம்னு ரெண்டு இருக்குல்ல தம்பி. பாவம் செஞ்சா நரகத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகணும் வாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்னுடைய இந்த முன்னுரையில ஒரு எளிமையான ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அடுத்தவன் சொத்தை ஆட்டை போடணும். அடுத்தவன் சொத்தை ஆட்டைய போடணுமா? அடுத்தவன் போட்டாட்டி கூட்டிட்டு போகணும். வீடியோ போய்கிட்டு இருக்கு. அதனால என்ன? அதை பத்தி நமக்கு என்ன? அடுத்தவன் குடும்பம் கேடணும்னு பொள்ளாச்சி மாசாணியத்தா கோயில போய் மிளகாய் அரைக்கணும். மிளகாய் அரைக்கணும். அடுத்த சொர்க்கத்துக்கு போயிடலாம் சார். நாட்டில் இன்னைக்கு அப்படிதான் சார். தம்பி கைதட்டல் கொடுங்க. அவன் உண்மையிலுமே இன்னைக்கு நாட்டில் நடக்கிற நடப்ப சொல்றான். ஆனால் உண்மை எனக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த செய்தியை சொல்றேன். அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஆகவே ஆகாது. ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான். என்னமோ உறவு உறவுன்னு பேச வரீங்களேம்மா, ஒரு தாய் வயிற்று பிறந்தவங்க தான். ஆனா அண்ணனும் தம்பிக்கு ஆகாது. இன்னும் சொல்ல போனா தம்பிக்கார மகா கஞ்சன். கஞ்சன்னு சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. அது என்ன கஞ்சன்? கருமின்னு சொல்லு. கஞ்சன்னா 4 எழுத்து, ஒன்ன சுருக்கு கருமின்னு சொல்லும்பா. அப்படிப்பட்ட மகா கஞ்சன். சத்தியமா சொல்றேன். அவன் பிறப்பே கும்பகோணத்தில் நடந்தது. அப்புறம் விளங்குமா என்ன? சாதாரண தயிர் சாதம்லாம் நம்ம உப்பு போட்டு சாப்பிடுவோம் இல்லையா? அவன் உப்பு போட்டு சோறு திங்க மாட்டான். தயிர் சோதம் பிணைஞ்சு வச்சுட்டு ஓன்னு உட்காந்து அழுவா. அந்த கண்ணி தண்ணி வந்து அந்த சாப்பாட்டில் கலந்து உப்பான பிறகுதான் அப்புறம் சாப்பிடுவான். அப்படிப்பட்ட இன்டர்நேஷனல் கஞ்சன். அவனுக்கு அண்ணனுக்கு ஆகாது பாருங்க. போன வாரம் பார்க்கிறேன் மஞ்சு, தெருவுக்கே பால் பாயாசம் வச்சு ஊத்துறான். அவன் ஏண்டா அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்ட கஞ்ச பையன் நீ என்னடா தெருவுக்கே பால் பாயாசம், நல்ல முந்திரி பழம், திராட்சை பழம் எல்லாம் போட்டு பயங்கரமா அப்படி மணக்க மணக்க காய்ச்சி ஊத்துறியே, அது என்னடா அப்படின்னு கேட்கிறேன். உங்களுக்கு செய்தி தெரியாதுங்களா சார் அப்படின்னா, என்னடா செய்தின்னு, எங்க அண்ணன் லாரி டிரைவரா போறாருல்ல கேரளாவுக்கு, அங்க லாட்டரி சீட்டு வாங்கியிருக்காரு, 10 கோடி விழுந்திருக்கு, அதை கொண்டாடுறதுக்காகத்தான். உங்க அண்ணனுக்கு 10 கோடி விழுந்து என்ற உனக்கு உங்க அண்ணனுக்கு ஆகவே ஆகாதே. ஆகாத அண்ணனுக்கு 10 கோடி விழுந்ததுக்காடா இப்படி ஊருக்கே பால் பாயசம் வச்சு ஊத்துறேன்னு கேட்டான். அப்ப சொன்னாம்பா இருக்கா ஒரு பாயிண்ட். ஒண்ணு இல்ல, அந்த 10 கோடி லாட்டரி சீட்டு எங்கேயோ தொலைச்சிட்டானா எங்க அண்ணன், அத சந்தோஷத்தை தான் பால் பாயசம் கொடுத்து கொண்டாடுறேன்னா. உறவா சார் இது? இது உறவா? நீங்க கேட்டு பாருங்க. அழகா அந்த காலத்தில் சொன்னா சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா? அந்த குழந்தைங்க உட்கார்ந்துருக்காங்க. இங்கே நிறைய பெரியவங்க நாற்காலிகளில் உட்கார்ந்துருக்கீங்க, சேர் போட்டு. சின்ன குழந்தைகள்லாம் அங்கே பெண்கள் சகோதரிகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எங்கே உட்கார்ந்துருக்காங்க? தரையில் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க தரையில் உட்கார்ந்துருக்கிறதா எனக்கு தெரியல, புஷ்பமாரி தாயின் மடியில் அமர்ந்திருப்பதை போல அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். இளையராஜா ஒரு பாட்டு கொடுத்தாரு. சொர்க்கம்னா எது தெரியுங்களா? சொந்த மண்ணுல சொந்தங்களோட உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை இப்படி பார்க்கிறதே சொர்க்கம் அப்படின்னு சொன்னா அதை ஒரு பாட்டுல கொடுத்தாரு பாருங்க இசைஞானி இளையராஜா. அது நம் நாட்டு வீடாகுமா?
கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்படியே சிறப்பா அதே மாதிரி வாசிக்கக்கூடிய திறமையானவங்க. உண்மையிலுமே நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படியே சாப்பிட்டவங்க அப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அற்புதமான நம்முடைய புஷ்பமாரியம்மன் திருக்கோவிலினுடைய வருடாந்திர திருவிழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் இன்னிசை பட்டி மண்டபத்தில் சொத்து பத்துக்களா சொந்த பந்தங்களா, மனிதனுக்கு எது மன மகிழ்ச்சியை தருவது என்கிற ஒரு கேள்வியை கொடுத்திருக்கிறீர்கள். அதில் முதலாவதாக தன் வாதத்தை தொடங்க தம்பியை அழைக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கிறவங்களை எல்லாம் லேசா ஒரு சின்னதா ஒரு அறிமுகம் செய்யலாம்னு ஆசைப்படுறேன். தம்பிக்கு அறிமுகமே தேவையில்லை. பச்சை துண்டுக்காரு வந்துட்டாரான்னு நாங்க வந்து இறங்கணுன்னே ஒரு ஐயா கேட்டாரு. அந்த அளவுக்கு பச்சை துண்டால தம்பி பிரபலமா, தம்பியினால பச்சை துண்டுக்கே பிரபலமானு தெரியாத அளவுக்கு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த உலகெங்கிலும் வாழுகிற விவசாயிகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் குரல் கொடுப்பதுதான் என்னுடைய உயிரியனான வேலை என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவுமே செலவழித்து கொண்டிருக்கிற அருமை தம்பி விஜய் டிவி, சன் டிவி, கலைஞர் டிவி என்று அத்தனை தொலைக்காட்சிகளிலும் மிகச்சிறப்பாக நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய, பட்டிமன்றங்களில் பேசி வரக்கூடிய, சமீபத்தில் வெளியான கவுண்டம்பாளையம் என்கிற திரைப்படத்துல பல பேர் நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு மகளுக்கு அப்பாவா நடிச்சு அந்த ஒரு சில நிமிட காட்சியில தம்பி ஒரு அப்பாவா நடிச்சிருந்தாலும் இன்றைக்கும் பார்ப்பவர்கள் நெஞ்சமெல்லாம் கலங்குமாறு ஒரு காட்சியை நடிச்சிருப்பார். அதுக்காகவே ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். கவுண்டம்பாளையம் படம் மூலமாக உலக புகழ் பெற்ற நடிகராகவும் திகழ்ந்து வருகிற அருமை தம்பி தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். ஆசையான காத்துல தூது விட்டாரு. இவர் விடுற காத்துல உங்களுக்கு தெரியாது, கூட பயணப்படுற எங்களுக்கு தான் தெரியும் அந்த காத்தோட மகிமை என்னன்னு. இதுல வேற ஆசைய காத்துல தூது விட்டேன்னு நீங்க பாருங்க. உங்களை நான் என்னன்னு சொல்ல, அதற்கு இணையாக துணையாக பேச வந்திருக்கிறவர், சொத்து வத்துக்களால தான் மன மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்கிறவர் வேறு யாரும் இல்லை. தம்பியினுடைய கொங்கு சாயல அப்படியே தமிழகம் முழுவதும் எடுத்தோதுகிற அற்புதம் வாய்ந்தவர். ஒரு நல்ல நிறுவனத்தில் தொழில்நுட்ப அதிகாரியா பணியாற்றி வந்தாலும் இப்படி இரவு நேரங்களில் அற்புதமா கிராமங்கள் மட்டுமில்லாம எல்லா பகுதிகளிலும் நடைபெறக்கூடிய பட்டிமன்றங்களில் சிறப்பாக அப்படி குடும்ப நகைச்சுவைகளை எல்லாம் அள்ளி வீசுகின்ற ஆற்றல் படைத்த அருமை தம்பி அன்னூர் தமிழரசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு கைதட்டல். கரகாட்டக்காரன் படத்துல வர்ற சொப்பன சுந்தரி மியூசிக் தானே இது தம்பிக்கு. சரி, இவங்க ரெண்டு பேரும் சொத்து பத்துக்களால தான் எல்லாமே நடக்குது. வாழ்க்கையில நிம்மதியே கிடைக்குது, மன மகிழ்ச்சி கிடைக்குது. அது என்ன சொத்து பத்து? சொந்த பந்தம் இல்லாம என்னையா வந்தது? எல்லாரும் வந்துட்டீங்களா? சொத்து பத்துக்கள்ல வந்தீங்களா, சொந்த பந்தங்களால வந்தீங்களான்னு பேசி பாடுவதற்காக எங்கள் இலக்கிய குடும்பத்தினுடைய மூத்த சகோதரியாக என்றைக்குமே நாங்கள் மனதில் மதிக்கக்கூடிய அருமை அக்கா, தம்பியினுடைய கொங்கு தமிழ் பேச்சுக்கு சளைக்காமல் கொங்கு தமிழில் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே வித்தகி கோவை தங்கம் எங்கள் அருமை அக்கா சத்யா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கோவை எங்க அக்காவுக்கே 2 பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு தான் அப்படின்னு. அதை தொடர்ந்து அக்காவுக்கு அடுத்ததா தனியில நிறைவு பேச்சாளராக பேச இருக்கிறவங்க நம்மூர் இல்லை, நம்ம மாநிலமே இல்லை, இவங்க மாநிலமே வேற. பொதுவா இவங்க ஸ்டேட் வேறங்கிறத விட இவங்க வைக்கிற ஸ்டேட்டஸே வேற மாதிரி தான் இருக்கும். எப்ப பிரச்சனையை கிளப்புவாங்கன்னே தெரியாத மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டஸே வைப்பாங்க. சும்மா போறவனை கூட சொரிஞ்சு விட்ட கதையா சில வேலைகள்லாம் அப்பப்போ பார்த்துட்டு இந்த மீடியாவில் பரபரப்பாக நீங்கள் எல்லாரையும் விளம்பரங்களில் பார்க்கலாம், தம்பியை திரைப்படத்தில் பார்க்கலாம், என்ன பட்டிமன்றத்தில் பார்க்கலாம், அக்காவை பாட்டு மன்றத்தில் பார்க்கலாம், இசைக்கலைஞர்களை இசை நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம், இந்த அம்மாவை செய்திகளில் நீங்கள் பார்க்கலாம். அடிக்கடி விழிப்புணர்வு செய்திகள் நிறைய கொடுப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்புன்னு அப்படி சமூக அக்கறையோடு வலம் வரக்கூடிய பைந்தமிழ் பேச்சாளர். எந்த பகுதியிலிருந்து வராங்க தெரியுங்களா? நம்ம மாநிலம் அல்ல, திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து வராங்க.
அந்த சனீஸ்வரனே வந்த மாதிரி நினைக்காதீங்க. சனீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்துல இருந்து வராங்க. இன்னும் இவங்களுக்கு ஒரு அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா, ராஜா ராணின்னு ஒரு சீரியல் வந்தது தெரியுங்களா விஜய் டிவில? அந்த சீரியல்ல இந்த அம்மாவுக்கு எவனோ ஒருத்தன் போலீஸ் வேடம் கொடுத்துருக்கான். அவனைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அக்கா, இப்படி இந்த அம்மாவுக்கு போலீஸ் வேடம் கொடுத்து அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த அம்மாவையும் பார்த்து ஒருத்தன் பைக்கில் வந்தவன் பயப்படுற மாதிரி ஒரு காட்சி வச்சான் பாருங்க. இதுல என்ன இன்னொன்னு தெரியுங்களா? அதுல நடிச்சாங்க, இந்த அம்மா நடிச்சாங்க. அடுத்த வாரத்தோட அந்த சீரியலை ஊத்தி மூடிட்டாங்க. அதோட நின்றுச்சு அந்த சீரியல். அடுத்தது இன்னொன்னு என்ன சீரியல்? பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் விஜய் டிவில ரொம்ப புகழ்பெற்ற சீரியல். அதுல பாத்தீங்க அப்படின்னா, கண்ணம்மாவுக்கு அடைக்கலமா இருந்த அந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர், ஒரு அன்பு அண்ணனா நடிச்சிருப்பாரு. அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சிய பொண்ணு பார்க்கறக்கு ஒருத்தர் வர்ற மாதிரி எல்லாம் காட்சி வச்சிருந்தாங்க. அந்த காட்சி எண்ணி 15 நாள்ல பாரதி கண்ணம்மா சீரியலையே முடிச்சாங்க. அந்த தங்கச்சி இந்த அம்மா தான். அவ்வளவு ராசியான, அப்படி பேரு யோக தர்ஷினி. அப்படிப்பட்ட ராசியான அம்மா இன்னைக்கு மஞ்சுநாதனுடைய டீமுக்கு வந்திருக்காங்க. அவருடைய யோகம் என்னன்னு தெரியல. சிறப்பான யோகம் நடக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. மிகச்சிறப்பா பாடம். ஸ்டாப் இட். இவனுக்கு என்ன வாச்சிக்க? இவன் தான் டீம் ஓனர். இவனுக்கு என்ன வாச்சிக்க? ஆசைய காத்துல தூது விட்டு. ஆனா இந்த பிள்ளைக்கு என்ன வாச்சிங்க? மாங்குயிலே பூங்குயிலே சேதி பொண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. அநியாயமா தெரியல. சரி, மிகச்சிறப்பா நல்ல இசைக்கலைஞர்கள். பொதுவா தம்பி எல்லா கலைஞர்களையும் ரொம்ப சிறப்பான கலைஞர்களை தான் ஒரு நிகழ்ச்சிக்கு எப்பவுமே அழைச்சிட்டு வரணும்னு சொல்லுவாரு. இன்றைக்கு வருகை தந்திருக்கிற இசைக்கலைஞர்கள், அவரு அற்புதமான இசைக்கலைஞர் என்பதை விட இசைத்துறை பேராசிரியர் இளையராஜா அவர்கள் வருகை தந்திருக்காங்க. சேலம் பகுதியிலிருந்து ஒரு கைதட்டல் கொடுங்க அவருக்காக. இசைக்கலைஞர் இளையராஜா. இந்த பக்கம் இவர் வாசிக்கிறது தவுலா, இல்ல தவுளே வாசிக்குதா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உருவத்துல மஞ்ச சட்டைக்குள்ள ஒரு மிருதங்கம் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது பாத்தீங்களா? அவர் வேற யாரும் இல்ல, எங்கள் பேடிசை கலைஞர் அருமை நண்பர் செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க சித்தோட்டில் இருந்து. இவரு ரவுடி பேபி. இது ரவுடி பேபியா? சரி, நல்ல பேபி. ஆனா இவர் எங்க வேலை செய்யறாருன்னு சொல்றேன், நீங்க உண்மையிலே சொல்றேன். ஈரோட்டுல சித்தோடு போற வழியில மாமரத்து பாளையம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க நம்முடைய சக்தி மசாலா கேள்விப்பட்டிருக்கீங்களே சமையலுக்கு, அந்த சக்தி மசாலா நிறுவனத்தின் சார்பா மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்கான, கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கான ஒரு பள்ளி நடத்திட்டு வராங்க. அந்த பள்ளியில இவர் இசையாசிரியராக பணியாற்றி வருகிறார். நான் கேட்ட செந்தில், உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கும் திறமைக்கும் பல ஆயிரங்கள்ல லட்சங்கள்ல கூட பெரிய பெரிய தனியார் பள்ளிகள்ல நீங்க வேலை பார்த்தா சம்பாதிக்கலாம். ஆனா நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியரா பணி செய்றீங்களே, என்ன காரணம்னு கேட்டப்ப அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, சார், எத்தனையோ விதமான சாதாரண குழந்தைகளுக்காக வாசிக்கிறதை விட இந்த குழந்தைகளுக்காக நான் ஆசிரியராக இருப்பதில் தான் எனக்கு வாழ்நாளில் பெருமையே அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட சேவை உள்ளத்துக்கு இன்னொரு கைதட்டல் கொடுக்கலாம் சார், இன்னொரு கைதட்டல் கொடுக்கலாம். அற்புதமான ஒளி. இந்த பகுதிகளில் நாங்க எங்க வந்தாலும் எங்களை அன்போடு அரவணைத்து உபசரிக்கக்கூடிய கமல் ஆடியோஸ், நம்முடைய வையப்ப மலை, பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்குங்கிற மாதிரி ஒரு பேச்சாளருக்கு எப்ப என்ன தேவை அப்படிங்கிறத, பாடும்போது என்ன செய்யணும், பேசும்போது என்ன செய்யணும், யார் ஒருவரும் குறிப்பிடாமலே குறிக்கோளோடு செயல்படுகிற ஆடியோஸுக்கும் ஒரு நல்ல கொடுக்கலாம். சிறப்பா அற்புதமான இந்த பட்டிமன்றத்தை அற்புதமா நம்முடைய கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்காகவும் கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுக்காகவும் அருமை தம்பி படப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலுமே அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். உண்மையிலுமே நம்முடைய தம்பி கிருஷ்ணா வந்திருக்காரு. இதுல என்ன தெரியுங்களா, சாதாரண இல்ல, 2 சேனல்லையும் யூடியூப்ல எப்ப வேணாலும் நம்முடைய ஊர் பெயர் போட்டு குட்டமூக்கம்பட்டி நிகழ்ச்சி அப்படின்னு மஞ்சுநாதன் பேர் போட்டீங்கன்னா யூடியூப்ல அந்த சேனல்ல நீங்க பார்க்கலாம். 10 வருஷம் கழிச்சு கூட இந்த நாள் நிகழ்ச்சியை பார்க்க முடியும். அப்படின்னா அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில இந்த பூமிக்கு நம்ம வந்த நேரம்
முடிஞ்சிருச்சு. போக போற நேரம் புஷ்பமாரியம்மன் கையில் இருக்கின்ற இந்த நிமிடங்களை கைதட்டி சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டாடுறதுக்காக தான் இந்த திருவிழான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வார்த்தையை கூட திருப்பி போட்டு பாருங்க, விழாதிருன்னு வரும். எந்த சமூகம் எந்த ஊரில் ஆண்டு தோறும் தவறாமல் திருவிழா நடத்துகிறார்களோ அந்த சமூகம் ஒருபோதும் விழாதிருக்கும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஆண்டு தவறாமல் திருவிழா நடத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தி வைத்தார்கள் என்று சொல்லி இத்தோடு என் முன்னுரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, மனிதனின் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவான வாழ்க்கைக்கும் பெரிதும் தேவை சொந்த பந்தங்களை காட்டிலும் சொத்து சுகங்களே என்று பேசுவதற்காக அருமை தம்பி தூரன் KR மஞ்சுநாதன் அவர்களை உங்கள் கைதட்டலோடு பேச அழைக்கிறேன்.